லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் நம்ம வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் டு டோ, தலையிலேருந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை நிறைய வியாதிகளுக்கு நம்ம தீர்வு காண முடியும். காமனாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தலையில் ஸ்ட்ரோக்கு, நம்மளுக்கு பக்கவாதம் வந்துருச்சு, மூளையில் போகக்கூடிய பிரதான ஒரு ரத்த குழாயில் ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்றக்கப்போ ஓப்பன் சர்ஜரிலாம் எதுவும் பண்ணாமல் தொடையிலையோ இல்லை மணிக்கட்டு வழியாகவோ ஒரு சின்ன டியூபை பயன்படுத்தி அந்த உறைஞ்சிருக்க ரத்த கட்டி அகற்றுறது மூலமாக மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுனால பேஷண்ட்டுக்கு இழந்த கை கால்கள் திருப்பி வரும். ஸோ தட் இஸ் அ ஒண்டர் ஆஃப் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி. அது மூலமாக ஒரு சில நிமிஷங்கள்லேயே பேஷண்ட்டோட மூளை செயலிழப்பை வந்து நம்மளால் மீட்டு கொண்டு வர முடியும். ரெண்டாவது, மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, அனுரிசம்னு சொல்லக்கூடிய மூளை இரத்த குழாய்கள் வீக்கத்தில் திடீர்னுட்டு வெடித்தா அது வந்து மூளையில் இரத்த கசிவாக மாறும். ஸோ அதுக்கு நம்மளால் காயிலிங் சொல்லக்கூடிய எண்டோவாஸ்குலர் காயிலிங் யூஸ் பண்ணி அந்த வெடிச்சிருக்கிற ரத்த வீக்கத்தை வந்து அடைக்கிறது மூலமாக பேஷண்ட் திருப்பியும் அதை வெடிக்காமல் பார்த்துக்கலாம். அதனால் பேஷண்ட்டை ஃபாஸ்ட்டாக நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். மூணாவது, உடம்புல ஏற்படக்கூடிய இரத்த கசிவு. இதை நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சுன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் உடலோட உள்பகுதியில் கல்லீரல்லையோ இல்லை மண்ணீரல்லையோ ரத்த கசிவு ஏற்படலாம். அவங்களுக்கு அந்த ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு பெரிய ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த ரத்த கசிவை கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக கரெக்டாக எந்த இடத்துல ரத்த கசிவு ஏற்படுறதை துல்லியமாக ஆஞ்சியோகிராமெல்லாம் கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம அடைக்கிறது மூலமாக பேஷண்ட்டோட அந்த ரத்த கசிவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மூலம் பேஷண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய இந்த உடல் உபாதையை வந்து தடுக்க முடியும். ப்ராங்கியல் ஆர்டரி எம்பலைசேஷன் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர், நம்ம இரும்புனா ஒரு சிலருக்கு ரத்தம் வந்து இரும்பும்போது சளியோடு சேர்ந்து கசியும். அவங்களுக்கு காமனாக கண்ட்ரியில் வந்து டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு காமனான ப்ராப்ளமாக இருந்து நுரையீரல் டேமேஜ் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ அதனால் இந்த டேமேஜ் ஆன நுரையீரலுக்கு ஒரு சில டைம் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அதை வந்து ப்ராங்கியல் ஆர்டரி ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். ஸோ அது சம்டைம் வெடிக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு இரும்புறப்போ சளியில் ரத்தம் கசிஞ்சு வரலாம். அதை ஓப்பன் சர்ஜரி ஆட்டம் பண்ணாமல் அந்த அப்நார்மல் ப்ராங்கியல் ஆர்டரியை மட்டும் கண்டுபிடிச்சி அடைக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சளியில் ரத்த கசிவு ஏற்படுறத நம்மளால் சரி செய்ய முடியும். அனதர் காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம் வெரிகோஸ் வெயின். இந்த வெரிகோஸ் வெயினை வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்ணி கெட்ட இரத்த குழாய்களை எடுக்காமல் லேசர் மூலமாகவோ இல்லை வீனாசில்ன்ற ப்ரொசீஜர் மூலமாகவோ அந்த தேவையில்லாத வீனஸ் இரத்த குழாய்களை அடைக்கிறது மூலமாக பேஷண்ட்டுக்கு நாள்பட்ட வலி, ஆறாத புண்கள், அதுக்கு எல்லாமே தீர்வு காண முடியும்.